சிவமே வளை அதே வளைவின் ஒளி அதே சித்தமென்பதின் பொருள். உலகத்திலே வாழும் யாவர்க்கும் அன்பென்பதைப் போதிப்பது இறைவன். இந்த இறைவனின் நிலை அறிந்தவர்க்கு மட்டும்தான் இறைவனின் அன்பு என்பது உணர முடியும் என்பது பொருள். உலகத்தில் வாழும் யாவர்க்கும் ஒன்றே இனத்தவராயிலும் இப்பக்கம் பார்க்கும் பரம்பொருளாயிலும் அப்பொருள் காணுங்கள் உங்களின் பொருள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உலகப் பொருள் என்பது சிவம் பொருள். சிவன் என்பது நம்மில் இருப்பது. நம்மில் இருக்கும் சிவத்தை தேடுபவர்கள்தான் இன்று நாளை என்பதை கூறும் சிவன் ராத்திரி. சிவன் என்பதை உரித்தும் அது சக்தி என்பதை பொருள்படுத்தும். இரண்டு பொருளாகவும் அதன் ஆதிக்கத்துக்காக வணங்கப்படும் சிவன் ராத்திரி என்பதை உள்ளடக்கி உலகத்தில் போர் தொடுத்தாலும் தன் போருக்காக ஈடுபடும் எல்லா வழிக்கும் இறைவனே என்பது பொருள். அந்த இறைவனின் பொருளடக்கம் என்பதைத்தான் எல்லோருக்கும் வழிகாட்டுகிறார் இறைவன் சிவன். அந்த சிவன் என்பது அன்பை போதிப்பதற்காக எல்லோருக்கும் அடையாளம் படுத்தும் சிவனின் பொருளை மறை போகும் உளவில் உழுதுவிட்டால் இறை என்பது அடைந்து விடலாம் என்பது போலதான் இந்த வாழ்க்கை என்பதை வடிவமைப்பதும். சிவன் என்பது உலகத்திலே உயரம். சிவன் என்பது உலகம் என்பதற்கே உயரம். அது தன்னிலை என்பதை மறவாமல் எல்லோருக்கும் அள்ளி வழங்குவது போல் இருக்கும். எல்லோரையும் இறைவன் என்பது இருந்தால் தமக்காக எல்லாத்தையும் தருவான் என்பது சிவனின் பொருள். அந்த சிவன் பொருளை அடைவதற்காக எல்லோருக்கும் அவனிடம் செல்வோம் என்று செல்கிறார்கள். இறை பக்தியானவர்களும் அதை இன்பத்தில் தேடும் ஆண் பெண்ணாயிருந்தாலும் அவனே உலகம் என்றால் அவனிடம் செல்வோம் என்று செல்கிறார்கள். இங்கே சிவனிடம். சிவன் அருள்கிறான். அருள் என்பது கிடைத்துவிடும். அவன் இருக்கும் வரை குறையில்லை என்பதுதான் பொருள். இந்த சிவனின் படைப்பில் எத்தனை தெய்வங்கள் வந்தாலும் அத்தெய்வங்கள் எல்லாம் அவனின் உருவமாக இருக்குமாம். சிவன் என்பது உலக படைப்பு. அத்தனை தெய்வம் வந்தாலும் அதுக்குள் அடக்கம் என்பதுதான் பொருள். வாழ்க்கை தத்துவங்களை அறியும் போது விபரீதம் என்பதைத்தான் அறிந்து கொள்ளவன். விபரீதம் எவ்வாறு அறிய முடியும் என்றது, மனம் பொறிகாயம் மூன்றையும் அடக்கி அதன் பொறி வழியாக செல்லும் போது இறை ஒளி என்பது இறைவனால் நமக்கு வழங்கப்படும். அது எவ்வாறு வரும் என்றால், மனதில் ஒரு நிலைப்படுத்தி கொண்டு நம் மனசை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு நான் நிற்கும் நிலை என்பதை அறிந்து கொண்டு இருக்கும்போது நம் இருக்கும் சிந்தனை ஆற்றல் என்பது இறைவனால் படைக்கும் என்றது. இறைவன் என்பது இயற்கை மூலம்தான் நமக்கு அள்ளி வழங்கப்படும். அந்த இயற்கை என்பதை அறிந்தால்தான் நமக்கு வழி என்பது கிடைக்கும். இயற்கை மூலம்தான் எதையும் அறியலாம். அது இறைவன் வழி என்பதுதான் உலகத்தின் படைப்பு. அந்த இறை சக்தி என்பதை ஆற்றல் படைப்பது என்றால் மனித சக்தி என்பது தம்முடன் அறிந்து கொள்ளும் சக்தியாகத்தான் மாற்றப்படும். மனித சக்தி நம்மிடம் அறிந்து கொள். அது எவ்வாறு உணர்வு பூர்வமாகத்தான் அறியலாம் என்பதுதான் உலகத்து யாவர்க்கும் காட்டப்பட்டது. தத்துவம் என்பது பேசலாம். யாருக்கும் தத்துவ வழியாகவும் வரும். அது இறை வழிபாடின் மூலம்தான் வரும் என்பதைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்பக்கமும் ஆலயம் அமைந்தாலும் அது சிந்தனை மூலம்தான். ஆற்றல் என்பது இறைவன் பக்கம் போன பிறகுதான் ஆற்றல் படைக்கப்படும். இந்த ஆற்றலுக்குத்தான் எல்லோரும்